அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்ம எல்லோருக்குமே தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான். பணத்தை பற்றிய ஒரு பதிவுங்க. பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா 100க்கு 100 உண்மையான வார்த்தை. இந்த காலத்தில் பணத்தை வைத்து தான் ஒரு இடத்துக்கு நம்ம போனால் நமக்கு தரக்கூடிய மரியாதை எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. குணத்துக்கு எல்லாம் இப்போ மதிப்பே கிடையாது. யார்கிட்ட பணம் நிறைய இருக்கோ அவங்களுக்கு தான் எல்லாம் இடத்துலையும் பார்த்திங்கன்னா முதல் மரியாதையானது கிடைக்கிறது. ஒருத்தவங்க பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க வியர்வை சிந்தி தினமும் ஓடி ஓடி உழைக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய மனநிலை தான் ரொம்ப முக்கியமானது. அவங்க பணத்தை எப்படி பார்க்கிறாங்க, அதை எப்படி பார்த்திங்கன்னா கையாளுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 5 முக்கியமான வரிகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உச்சரிக்கணும். இப்படி ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஒரு வரிக்கு அப்புறம் இன்னொரு வரியை உச்சரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த வரிகள் இவை. இதை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆழ் மனதானது நீங்கள் தூங்க போகும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இந்த ஆழ் மனது நல்லது கெட்டது என்று பார்த்திங்கன்னா பிரிக்க தெரியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 5 வரிகளை பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. இந்த 5 வரிகளை சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்குங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பணத்தட்டுப்பாடு இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் செல்லலாம். இப்பொழுது அந்த முதல் வரி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாங்க. பணம் என்னை நோக்கி தடையின்றி வருகிறது இப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் முதல் வரியை சொல்லுங்கள். இதை எந்த சூழ்நிலையிலும், அதாவது தீட்டுக்காலங்கள், அசைவம் சாப்பிட்ட நேரங்கள் என எந்தவித பாகுபாடுகளும் இன்றி நீங்கள் பார்த்திங்கன்னா உச்சரிக்கலாங்க. ரிலாக்ஸாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைல் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு முழு நம்பிக்கையோடு மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். அடுத்ததாக 2வது வரி பார்த்திங்கன்னா நான் பணத்தை நேசிக்கிறேன், பணமும் என்னை நேசிக்கிறது. சில பேர் பணம் சம்பாதிப்பாங்க, ஆனால் அது தங்குறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பணத்தை நேசிக்க தெரியாது. பணம் என்பது வெறும் காகிதம் கிடையாது. அது ஒரு பார்த்திங்கன்னா எனர்ஜி. நாம் அதை எப்படி நடத்துகிறோமோ அப்படி தான் அது நம்மிடம் தங்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3வது வரி எனது வருமானங்கள் ஒவ்வொரு நிமிடமும் பெருகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது 3வது வரிங்க. இதை பார்த்திங்கன்னா தூங்க போகும்போது கூட சம்பாதிக்க முடியும் என்கின்ற மனநிலையை வளர்த்து கொள்ளுங்க. நேர்மையான வழியில் பணத்தை ஈர்க்கக்கூடிய வழிகளை பார்த்திங்கன்னா யோசிங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 4வது வரி நான் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமாக இருக்கிறேன். அதாவது நான் பணத்தை பார்த்திங்கன்னா ஈர்க்கக்கூடிய காந்தமாக இருக்கிறேன். இது தூங்க போகும்போது மட்டும் இல்லை, பகலில் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இது ஒரு மந்திரம் போல வேலை செய்யும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 5வது வரி. இந்த 5வது வரியானது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது அனைத்து தேவைகளையும் பணம் பூர்த்தி செய்கிறது. இது ரொம்ப பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான வரி. பல பேருக்கு பணம் என்றாலே பயம் வருது. ஏன்னா இஎம்ஐ கடன் பயம் இந்த மாதிரி. ஸோ அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு பணம் பார்த்திங்கன்னா வந்துடும்னு நம்பிக்கையோடு சொல்லுங்கள். அதாவது பணம் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த வரியை சொல்லுங்கள். 5வது வரி என்னது? எனது அனைத்து தேவைகளையும் பணம் பூர்த்தி செய்கிறது. இந்த வரிகள் யாருக்கு பொருந்தும்னா கடின உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். எதுவுமே செய்யாமல் இருந்தால் 50 வரி சொன்னாலும் வேலை செய்யாது. உழைப்பும் விடாமுயற்சியும் இருக்கணும். கூடவே இந்த ஆழ்மனது கட்டளைகளும் சேரும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ இந்த 5 வரிகளையும் சொல்லலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச 2-3 வரிகளை தினமும் சொல்லுங்க. இந்த வரிகளை பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் முன்னேற்றங்களானது ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.